இதில் ஒரு வினாண்டு போடப்பட்டிருக்கு. Z2 ப்ளஸ் வந்து இலத்திரன் ஏது Z1ஆக மாறுறதுக்கான மின்வாய் அழுத்தம் -0.76 வோல்ட் எனவும், AG ப்ளஸ் ரெண்டு இலத்திரனை ஏற்று ஒரு இலத்திரனை ஏற்று AG ஆக மாறுவதற்கான மின்வாய் அழுத்த பெறுமதி +0.80 வோல்ட் எனவும் தரப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இதில் கேட்கப்பட்டிருக்கு, இந்த கலம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதாவது Zn வந்து Zn2 ப்ளஸ் ஏக்வஸா மாறுது. அதே நேரம் அது உப்பு பாலத்தால் இணைக்கப்பட்டிருக்கு. AG ப்ளஸ் ஏக்வஸ் AG ஆக மாறும். AG ப்ளஸ் இந்த சரிவு அங்கே காட்டப்பட்டிருக்கு, Zn2 ப்ளஸ் இந்த சரிவும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த மேற்குறிப்பிட்ட விவசாய களம் சம்பந்தமான பின்வரும் கூற்றுக்களுள் பொய்யான கூற்று என கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு களத்தை பார்த்த உடனே தெரியும், இங்கே ஒட்சியேற்றம் நடக்குது, இங்கே தாழ்த்தல் நடக்குது. அப்போ ஒட்சியேற்றம் Zn மின்வாயில் நடைபெறுகிறது என்று தரப்பட்டிருக்கு. அப்போ அது சரியான கூற்று. தாழ்த்தல் AG மின்வாயில் நடைபெறுகிறது, அது சரியான கூற்று. அடுத்தது இக்கலத்தின் மின்னியக்க விசை சகா 1.56 வோல்ட். அப்போ இந்த E ஸ்டாண்டர்ட் செல்ல நாங்கள் பார்த்தோம்னா ER மைனஸ் E லெஃப்டாக இருக்கு. அப்போ ER வந்து ரிடக்ஷன் நடக்கிறது வந்து வெள்ளி மின்வாயில், அதில் பிறகு 0.80 வோல்ட் மைனஸ் 0.76 வோல்ட்டாக இருக்கு. அப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பெருமானம் 0.8 ப்ளஸ் 0.76 என்று வரும். அப்போ கூட்டி நீங்கள் சொன்னால் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 6 7 மாறும் 8 7 17. ஸோ இந்த பெருமாதி 1.56 வோல்ட்டாக இருக்கு. அப்போ அந்த கூட்டும் சரியானது. இக்கலத்தின் மின்னியக்க விசை 0.84 வோல்ட், அது பிழை, அந்த கூட்டு பிழையானது. அடுத்தது இக்கலத்திலே Zn மின்வாய் மறை மின்வாயாக மறை ஏற்றத்தை கொண்டுள்ளது. Zn மின்வாய் மறை ஏற்றத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், ஒட்சியேற்றம் நடக்குது, அவை இதெல்லாம் மறை மின்வாயாகவும் இதன் நேர் மின்வாயாகவும் இருக்கும். அவை இதில் பொய்யான கூற்று தான் இதற்கு கேட்கப்பட்டது. இக்கலத்தின் மின்னியக்க விசை 0.84 வோல்ட் என்பதுதான் பிழையான விடையாக இருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் பின்வரும் கலத்தின் மின்னியக்க விசை யாது என கேட்கப்பட்டது. அப்போ அதில் 2 அரைக்கலங்கள் உப்பு பாலத்தால் இணைக்கப்பட்டது காட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா M solid M2 ப்ளஸ் ஏக்வஸ் ஆகவும் M3 ப்ளஸ் ஏக்வஸ் M solid ஆகவும் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இந்த கலத்தில் வந்து ஒட்சியேற்றம் வந்து இந்த மின்வாயில் நடக்கும், தாழ்த்தல் இங்கே நடக்கும். அப்போ இங்கே இதில் நீங்கள் கவனிக்கணும் பிள்ளைகள், M solid வந்து அந்த அரைக்கலத்தாகம் கேட்கப்படக்குள்ள M solid வந்து M2 ப்ளஸ் ஏக்வஸ் ப்ளஸ் 2E ஆக மாறும். இங்கே அனோடில். கேதோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் M3 ப்ளஸ் ஏக்வஸ் 3 இலத்திரனை ஏற்று M solid ஆக மாறும். அப்போ இது வந்து கேதோடில் நடக்கிற ரிடக்ஷன். அப்போ இது தாக்கம் 1, இது தாக்கம் 2 ஆக இருக்கு. அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒட்சியேற்றம் நடக்குது, இது தாழ்த்தல் நடக்குது. இப்போ இது அரைக்கலத்தாக்கங்களாக இருக்கு. முழுக்கலத்தாக்கம் கேட்கக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்கணும். முழுக்கலத்தாக்கத்தில் ஒரு நாளும் இலத்திரன் வரக்கூடாது. ஆகவே நாங்கள் அந்த இலத்திரனை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த தாக்கத்தை 3ஆல் இந்த தாக்கத்தை 2ஆலையும் பெருக்கி கூட்ட வேண்டி இருக்கு. அப்போ இதை 3ஆல் பெருக்கும் போது இங்கே 6 இலத்திரன் வரும். இதை 2ஆல் பெருக்கக்குள்ள இங்கே 6 இலத்திரன் வரும். இப்போ 2ம் கேன்சல் ஆகி போகும் கூட்டுப்படை. அப்போ நாங்கள் பெருக்கி இந்த கலத்தாக்கத்தை எழுதின வேண்டாம். இதை 3ஆல் பெருக்கக்குள்ள 3 M solid சக 2 M3 ப்ளஸ் ஏக்வஸ் என்னவாக வரப்போகுதுன்னா 3 M2 ப்ளஸ் ஏக்வஸ் சக 2 M solidஆக இருக்கும். அப்போ இது முழு தாக்கமாக இருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும், 2ல்
ஒரே அளவு இலத்திரன்கள் விடுவிக்கப்பட்டு ஏற்கப்படுமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக கூட்டலாம். இலத்திரன்கள் வேற வேறையாக இருக்குமாக இருந்தால் இந்த 2 இலத்திரன் ஒட்டியத்தின் போது வருது, இந்த தாழ்த்தலின் போது 3 இலத்திரன் எடுக்கப்படும். அப்ப நாங்கள் அந்த முழுக்கலத்தாகம் எழுதும் போது 2ஐயும் பெருக்கி கூட்டித்தான் எழுதுறதாக இருக்கும். அப்ப இப்ப நாங்கள் இந்த இ ஸ்டாண்டர்ட் செல் பெருமானத்தை நாங்கள் காணணும்னு சொன்னால் இ ஸ்டாண்டர்ட் என்னவாக இருக்கும்? ER மைனஸ் E லெஃப்ட் ஆக இருக்கும். அப்ப அதிர்ச்ச பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கீங்க M2 பிளஸ் M என்ற மின்னழுத்த வேறுபாடு -0.72 வோல்ட், N3 பிளஸ் N என்ற 0.28 வோல்ட். அப்ப இங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரிடக்ஷன் நடக்கிற மின்வாய் இவன் N. அவற்ற மின்வாய் அழுத்தம் 0.28 வோல்ட் மைனஸ் 0.72 வோல்ட் 72 வோல்ட் ஆக. அங்க மைனஸும் பெருக்கப்படையில பிளஸ் ஆக மாறும். அது எங்களுக்கு 0.28 ஓட 0.72 கூட்டுவதாக வரும். கூட்டினீங்கன்னு சொன்னா 1.0 வோல்ட்டாக இருக்கு. அப்ப இதுல கவனமா இருக்கணும். சில பிள்ளைகள் இந்த இலத்திரனை பெருக்கி கூட்டுற மாதிரி இந்த மின்வாய் அழுத்தங்களையும் 3ஆலையும் 2ஆலையும் பெருக்கி கூட்டுற நிலைமைகள் செல்லை காணுவதற்கு சில வேளைகள்ல போடுற நிலைமைகள் காணப்படும். அப்ப ஒருபோதும் நாங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் செல் போடும்போது செல் கணிக்கும் போது நாங்கள் இலத்திரனை பெருக்கி கூட்டுற மாதிரி இங்க அந்த செல் பொறுமதியை நாங்கள் பெருக்கி கூட்டுறது இல்லை. அது எப்பவுமே அதாவது அந்த மின்வாய் அழுத்தத்தை மாத்திரம்தான் என்னவாக ERல இருந்து லெஃப்டா கழிக்கிறதாக இருக்கு. அப்ப இதுல ஒரு நாளும் இவரை நாங்கள் 2ஆலையோ 3ஆலையோ பெருக்கி நாங்கள் பேருந்து கூட்டுறதாக இருக்காது. அதுல நீங்கள் கவனமா இருக்கணும். செல் எப்பவுமே அந்த ரிடக்ஷன் நடைபெற மின்வாய் இந்த தனி மின்வாய் அழுத்தத்தை ஒட்சியரம் நடைபெற மின்வாய் இந்த தனி மின்வாய் அழுத்தத்தை கழிக்கிறதாக இருக்கு. அதாவது ரிடக்ஷன் நடக்கிற மின்வாய் இந்த தனி மின்வாய் அழுத்தத்திலிருந்து ஒட்சியரம் நடைபெற மின்வாய் அந்த தனி மின்வாய் அழுத்தத்தை கழிப்பதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு நாளும் நாங்கள் இலத்திரன்களை பெருக்கி கூட்டைக்குள்ள அந்த சமப்படுத்துறதுக்காக கூட்டுற மாதிரி அங்க நாங்கள் செய்யக்கூடாது. அவை இந்த செல்லுண்ட பெறுமதி அது 1.00 வோல்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அந்த பெறுமதி நான் முதல்ல சொன்னால் ஒரு நாளும் கலத்தின் மின்னியக்க விசை மைனஸ்ல வராது, அதே பிளஸ் அங்க மைனஸும் காட்டப்படும். அப்ப பிளஸ் பெறுமதி தான் எங்களுக்கு மின்னியக்க விசையாக வரும். அடுத்த இதுல இன்னொரு வினா போடப்பட்டிருக்கு. இந்த உலோக கோல்கள் உலோகம் XY ஆக்கியன ஈடுபடுகின்ற மின்ரசாயன தொகுதி மாணவர் ஒருவரால் அமைக்கப்பட்டது. அப்ப இந்த 4 கலங்களை நாங்கள் ஒரு மின்வாய் கரைசலுக்குள்ள வச்சிருக்கோம். மின்வாய்கள் 4 மின்வாய்களை ஒரு மின்வாய் கரைசலுக்குள் வைத்திருக்கிறோம். அப்ப அது XY என்ற கலங்களால ஆக்கப்பட்டிருக்கோம். இது X 1, இது 2, இது 3, இது 4. அப்ப இது X, இது Y, இது திரும்ப X, இது Y. அப்ப இப்ப கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், அப்ப மின்வாய் 1க்கும் 2க்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு 0.75, மின்வாய் 3க்கும் 4க்கும் இடையிலான அழுத்த வேறுபாடும் 0.75 தான். மின்வாய் 1க்கும் 4க்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு யாதென கேட்கப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மின்வாய்கள் 1ம் 2ம் XY தான், அதனால 3ம் 4ம் XY தான். இப்போ கேட்கப்பட்டது 1ம் 4ம் XY தான். அப்போ அவைக்கிடையான மின்வாய் அழுத்தம்
வந்து ஒரு நாளும் மாறுபடாது. அது 0.75 வோல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே அவர்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் மின்வாய்களுக்கு இடையேயான தூரம் மாறுபடைக்குள்ள மின்வாய் அழுத்தம் மாறுமா என்பதை அவதானிக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி போடப்பட்டது. அப்போ ஒருபோதும் நான் முதலே சொன்னேன், மின்வாயின் மேற்பரப்பு மாறினாலும் மின்வாய் அழுத்தம் மாறாது. அதனாலே மின்வாய்களுக்கு இடையான தூரம் கூடி குறைந்தாலும் அந்த மின்வாய் அழுத்தம் வந்து ஒருபோதும் மாற்றம் அடையாது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் A2 plus equals A solid. हमारी B2 plus A equals B solid. அந்த ரெண்டு மின்வாய்கள் காணப்படுது, உலோக உலோகாயன் மின்வாய்கள். அவைன நியம மின்வாய் அழுத்தங்கள் -0.75 வோல்ட் -1.0 வோல்ட் என தரப்பட்டது. மேற்குறிப்பிட்ட இரு நியம மின்வாய்களையும் இணைத்து ஒரு கலம் நிர்மாணிக்கப்பட்டு அக்கலத்திலிருந்து மின் பெறப்படும் போது அக்கலம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது பிழையானதென கேட்கப்பட்டது. அப்ப இதுல வெளிச்சுற்றில் பியிலிருந்து ஏற்று மின் பாய்கின்றது. அப்ப நீங்கள் இதை என்னென்ன இலகுவாக எங்க ஆக்சிடேஷன் நடக்க போகுது, அங்க தாழ்த்தல் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அப்ப உங்களுக்கு தரப்பட்ட அந்த மின்வாய் அழுத்தங்களை நீங்கள் ஒரு எண் சட்டத்தில் முதல் குறித்தீர்களானால் இதை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல A2 plus A solid என்ற மின்வாய் அழுத்தம் -0.75. அப்ப எண் சட்டத்தில் இது 0, இஞ்சால பிளஸ் பெருமானமும் இங்க மைனஸ் பெருமானம் நாங்கள் குறிக்கிறோம். அப்ப இதுல -0.75 வேணா இங்க எங்கேயோ இருக்க போற -0.75 இவர் வந்து A மின்வாயாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற B மின்வாய் என்ற மின்வாய் அழுத்தம் -1.0. அப்ப அவர் வந்து இங்க எங்கேயோ இருக்க போற -1.0 இவர் வந்து B மின்வாயாக இருக்க போகுது. அப்ப இதுல நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இது A மின்வாய், இது B மின்வாய் என்ற மின்வாய் அழுத்தம். அப்ப இதுல நீங்க குறித்து போட்டு இதுல யார் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறாரோ அங்கதான் ரிடக்ஷன் நடக்கும், யார் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறாரோ அங்கதான் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ ஒரு நேர், அதாவது உங்களோட எண்கோட்டுல அந்த தரப்பட்ட மின்வாய் அழுத்தங்களை நீங்கள் சரியாக குறிப்பீங்கள். எண்கோடு வந்து 0வை கொண்டிருக்கும், இந்தியால இருக்கிறது வந்து பிளஸ் பெருமதியா இருக்கும், இந்தியால மைனஸ் பெருமதி மைனஸ்ல குறிக்கொண்டு போகும். அப்ப இதுல 0.75 குறிக்கிறோம்னா நீங்க 0க்கு அடுத்ததாக 0.75 -1.0 வந்து அதுக்கு பின்னாலும் வரும். அவங்க ரெண்டையும் பார்க்கக்குள்ள இவர் வந்து எங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறார் மின்வாய் பி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறார். அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறவர்ல தான் இப்போ ரிடக்ஷன் நடக்கும். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீங்களா? சரி, அப்ப இங்க நாங்கள் சுலபமாக இப்ப நாங்கள் என்ன செய்யலாம், A மின்வாய் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க போது, B மின்வாய் வந்து எங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க போது. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற மின்வாய் தான் எப்பவுமே ஆக்சிடேஷன் நடக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கீங்களா அவர் ரிடக்ஷன் நடப்பார். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நடக்கிற அந்த மின்வாயில இருந்து ரிடக்ஷன் நடக்கிற மின்வாய் நோக்கி தான் நிலத்தின நோக்கி. அப்ப இதுல உங்களுக்கு பின்வரும் கூற்றுக்களில் எது பிழையானதுன்னு கேட்டு, அப்ப வெளிச்சுற்றில் பியிலிருந்து ஏக்கு மின் பாய்கிறது, பியிலிருந்து ஏக்கு மின் பாய்கிறது இல்ல, இலத்திரன் தான் நாங்க பியிலிருந்து ஏக்கு போகும், மின்னோட்டம் ஏயிலிருந்து பிக்கு தான் போகும். அடுத்த B2 plus A plus B மின்வாயை நோக்கி அந்நியன் நகர்கின்றது. B2 plus மின்வாயை நோக்கி அந்நியன்கள் நகருகின்றன. அதாவது B2 plus மின்வாய் வந்து என்ன மின்வாய், மைனஸ் மின்வாயாக இருக்கு. நிலத்திறன்கள் விடுவிக்கப்படுறதால அது மறை மின்வாயாக இருக்கு. அப்ப அவரை நோக்கி ஆர் போவினம் சொன்னால் கத்தியன்கள் தான் நகர்வினம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் A2 plus A மின்வாய் கேதோடு ஆகும். A2 plus மின்வாய் எங்களுக்கு தெரியும் இந்த ரிடக்ஷன் நடக்குது, ஆகையினர் கேதோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலோகம் B னுடைய திணிவு நேரத்துடன் குறைகின்றது.
பி ஒட்சியேற்றம் நடைபெறதால அவர் B2+ ஆக மாறிக்கொண்டிருப்பார். ஆகவே அது நேரத்துடன் குறைவதாக இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா B2+ B மின்வாயில் ஒட்சியேற்றம் நடைபெறுகிறது. அது சரியானதாக இருக்கும். B2+ மின்வாயில தான் B மின்வாயில தான் எங்களுக்கு ஒட்சியேற்றம் நடக்கும். A மின்வாயில தாழ்த்தல் நடக்குது. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதில் பிழையான கூற்று, இந்த ரெண்டு கூற்றுகளும் பிழையான கூற்றுக்களாக இருக்கு. வெளிச்சுற்றில் பியிலிருந்து ஏற்கு மின் பாய்கின்றது என்றது பிழை. மின் வந்து ஏயிலிருந்து பிக்கு தான் பாயும். அதே நேரம் பி மின்வாய் வந்து மறை மின்வாயாக இருப்பதால் அதை நோக்கி கற்று எண்கள் தான் வர்றதாக இருக்கு. ஸோ அடுத்த முடியாததுக்கு நாங்கள் போவோமாக இருந்தால் இது ஒரு ஃபைனல் பேப்பரில் வந்த வினாவாக இருக்குது. 25 பாகை சியில் இந்த ஒரு கலத்தாக்கம் வந்து உங்களுக்கு தரப்படும். M solid வந்து 3 Ag plus aquoஸோட சேர்ந்து 3 Ag solid ஆகவும் M3+ aqueous ஆகவும் மாறுவதாக இந்த கலத்தாக்கம் காட்டப்படும். அதுக்கான E செல் பாருங்க. E ஸ்டாண்டர்ட் செல் வந்து 2.45 வோல்ட் ஆக இருக்கு. அதே நேரம் இந்த Ag+ aqueous வந்து இலத்திரனை வாங்கி Ag solid-ஆக மாறுவதற்கான E ஸ்டாண்டர்ட் பெறுமதி 0.280 ஆக இருக்கு. அப்போ இந்த பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு இந்த M2+ M3+ வந்து 3 இலத்திரனை ஏற்றி M solid-ஆக மாறுறதுக்குள்ள அந்த மின்வாய் அழுத்தம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது E ஸ்டாண்டர்ட் செல் வந்து ER - E-left. அப்போ இதில் நாங்கள் இந்த தரப்பட்ட இந்த தாக்கத்தை வைத்துக்கொண்டு ரிடக்ஷன் எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் Ag+ தான் நாங்கள் Ag-ஆக மாறும். அவை Ag மின்வாயில் தான் ரிடக்ஷன் நடக்கும். M வந்து M3+ ஆக மாறுது. அவை ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கு. அவை ரிடக்ஷன் நடக்கிற மின்வாய் Ag. அந்த மின்வாய் அழுத்தம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 0.8 வோல்ட் மைனஸ் E ஸ்டாண்டர்ட் லெஃப்ட் தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. தெரியா E செல் எங்களுக்கு தந்திருக்கு 2.45 வோல்ட். ஆகவே நாங்கள் E ஸ்டாண்டர்ட் எல்லா காண்பமாக இருந்தால் 2.45 4645 இங்கே E ஸ்டாண்டர்ட் செல் சமன் அது E லெஃப்ட்ல வந்து அதாவது ER - E-left ஆக இருக்கு. ரிடக்ஷன் நடக்கிறது வந்து Ag மின்வாயில். ஆகவே அங்கிட்ட மின்வாயில் 0.80 வோல்ட் மைனஸ் 2.46 வோல்ட் வந்து நட மின்வாய் அழுத்தமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா E செல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. E ஸ்டாண்டர்ட் செல் ER தரப்பட்டிருக்கு. E-left வந்து கேட்கப்பட்டிருக்கு. ரிடக்ஷன் எங்க நடக்குது வெள்ளி மின்வாயில். ஆகவே அவற்றை பெறுமதியை போடுவீங்க 0.8 வோல்ட். E செல் வந்து -2.46 ஆக இருக்கு. E செல் வந்து பிளஸ் என்ன
அப்ப இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் E standard cell இந்த பெறுமதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. E standard cell வந்து 2.46 வோல்ட் ஆக இருக்குது. அதே மாதிரி E standard அது AG மின்வாயிண்ட AG plus equals AG மின்வாயிண்ட மின்வாய் அழுத்தம் வந்து உங்களுக்கு 0.80 வோல்ட் ஆக அப்ப எங்களுக்கு E standard cell சமன் ER minus E left நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த ரிடக்ஷன் அங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னால் இந்த AG மின்வாயில தான் நடக்கும். அப்ப அவற்ற மின்வாய் அழுத்தம் உங்களுக்கு தெரியும் 0.8 வோல்ட் minus E standard left. இந்த இதுல பாருங்க 2.46 வோல்ட் ஆக இருக்கும். ஆகவே E standard L நாங்கள் காண்பமாக இருந்தால் 0.8 வோல்ட் minus 2.46 வோல்ட் ஆக இருக்கும். அப்ப நாங்கள் இதில் கழித்தமாக இருந்தால் எங்களுக்கு அந்த E standard cell இந்த சாரி E standard L இந்த பகுதி என்னவாங்க எங்களுக்கு கிடைக்கும். அப்ப 2.46 0.8 கழித்தமாக இருந்தால் 6 minus 1.66 ஆக எங்களுக்கு அந்த பருமதி இருக்கும். அடுத்த இன்னொரு வினாயங்க போடப்பட்டிருக்கு. இந்த நாக மின்வாய் என்று வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வெள்ளி மின்வாய் என்று வைக்கப்பட்டிருக்கு. வெள்ளி மின்வாயை AgCl தொடுகையில வச்சு Cl -8 அங்க காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் வெள்ளி குளோரைடு மின்வாய் அதாவது ஒரு நீரில் கரையாத உப்பு மின்வாயும் ஒரு உலோக மின்வாயும் இங்க காணப்படும். அப்ப இங்க நடைபெற தாக்கம் என்னவாக இருக்கும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இந்த நாகம் வந்து Agக்கு மேல இருக்கு அந்த சாயந்தரம் அவர் ஒட்சியேட்டமடைவார். ஸோ சட்டன் வந்து Zn 2+8 ஆகவும் 2 எலக்ட்ரானாகவும் ஒட்சியேட்டமடைவார். அது மாதிரி கலோமன் மின்வாயில வெள்ளி மின்வாயில தாழ்த்தல் நடக்கும். அங்க நடக்கிற தாழ்த்தல் அங்க AgCl இருக்கு. நாங்கள் முதலே பார்த்துனாங்க இலத்திரனை ஏற்று என்னவாக Ag சொலிடாகவும் Cl -8 ஆகவும் மாறும். அப்ப அந்த வெள்ளி மின்வாயில நடைபெற தாழ்த்தல் தாக்கம் இதாக இருக்கும். ஏனென்றால் அங்க இருக்கிற மின்வாய் அது உலோக நீரில் கரையாத உப்பு மின்வாய். நாங்கள் அங்க மின்வாய்களை பற்றி பார்க்கணும் அங்க நடக்கிற தாழ்த்தல் தாக்கம் என்னன்னு பார்த்துனா அப்ப இங்க உங்களுக்கு விடை தரப்பட்டிருக்கு. Zn கரையும் Zn ஒட்சியிடப்படுறதால அது கரையும். Ag படியும் இந்த Ag வருது ஆக Ag படியும். அதே நேரம் AgCl வந்து Ag ஆகவும் Cl ஆக மாற்றப்படுறதால AgCl கரையும். ஆகவே முதலாவது ஆன்சர் இங்க சரியாக இருக்கு. அடுத்த ரெண்டாவது ஆன்சர் இங்க போடப்பட்டிருக்கு. Zn கரையும் Ag கரையும். Ag கரையாது Ag உருவாகும் படியும். மூன்றாவது ஆன்சர் Zn கரையும் Ag கரையும் வந்தது அதுவும் பிள்ளை. அடுத்த Zn படியும் இல்லை Zn கரையும். அடுத்த கரைசல் குளோரைட்டின் சரிவு குறையும். இந்த குளோரைட்டின் சரிவில் அதாவது Cl- வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பதால குளோரைட்டின் சரிவு அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் வந்து இந்த சரியானபடியாக நாகம் கரையும் Ag படியும் AgCl கரையும் என்பதாக அமையும். அடுத்தது இந்த கலங்கள் என்ற குறியீடு எழுதியக்குள்ள நாங்கள் மிக முக்கியமாக பின்வரும் விடயங்களை கவனிக்க வேண்டும். அதாவது கலத்தில் ஒட்சியேட்ட அரைத்தாக்கம் நடைபெறும் மின்வாய் எப்போதும் இடது பக்கத்திலும் தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் எப்போதும் வலது பக்கத்திலும் எழுதப்படும். அதனால் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் எப்போவுமே ரிடக்ஷன் நடைபெறும் மின்வாய் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் அதாவது வலது பக்கம். ஒட்சியேட்டம் நடைபெறுகிற மின்வாய் எப்போவுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது உங்களோட இடது பக்கத்திலும் எழுதப்படுறதாக இருக்க வேண்டும். அடுத்தது அபத்த எல்லைகள் நிலைத்த சட்டத்தினால் குறித்து காட்டப்பட வேண்டும். அதாவது Zn சொலிடையும் Zn 2+8 நாங்கள் வேறுபடுத்துவதற்கு நிலைத்த கோடு ஒன்று பயன்படும்.
திரவ சந்தி அழுத்தம் காணப்படும் இரண்டு மின்வாய்களுக்கு இடையே டாட்டட் லைனை போட்டு காணப்படும். அதாவது ரெண்டு மின்பாவு கரைசல்களும் அது இப்படி ஒரு வெளிய மென்றாட்டால பிரிக்கப்படமாக இருந்தால் இங்கே ஒரு மின்பாவு கரைசல் இருக்கு, இந்தியாவில் இன்னொரு மின்பாவு கரைசல் இருக்கு. அந்த பிரிக்கிறது வந்து ஒரு வெளிய துளையிடப்பட்ட மின்றாடாக இருந்தால் அதை நாங்கள் டாட்டட் லைனால காட்டப்பட வேண்டும் திரவ சந்தி அழுத்தம். அடுத்தது உப்பு பாலம் காணப்படமாக இருந்தால் அது அங்கே திரவ சந்தி அழுத்தம் வந்து காணப்படாது, பூஜ்ஜியமாகப்படும். அந்த ரெண்டு நிலைக்குத்த கோட்டால் அந்த உப்பு பாலத்தை காட்டலாம். எல்லா கூறுகளது பௌதிக நிலை கட்டாயமாக குறிக்க வேண்டும். அத்துடன் சரிவு, அமுக்கம், வெப்பநிலை போன்ற நிபந்தனைகள் தெரிந்திருப்பின் அவற்றையும் குறிக்க வேண்டும். கல குறியீட்டிற்கு அமைவாக கலத்தின் இந்த பின்வரும் டேனியல் கலம், அதாவது நாகம், செப்பு ரெண்டு மின்வாய்களையும் கொண்ட அந்த கலத்தை வந்து நாங்கள் டேனியல் கலம் என்று சொல்றோம். அப்போ அந்த டேனியல் கலத்தின் குறியீடு உங்களுக்கு இங்கே தெளிவாக எழுதி காட்டப்பட்டிருக்கு. அப்போ இது நான் முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தினால் என்ன மாதிரி இந்த குறியீடு எழுதுவது. ஸோ அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சில கலங்களின் குறியீடுகள் இங்கே போடப்பட்டிருக்கு. அதாவது மெக்னீசியம் மின்வாயும் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் ஹைட்ரஜன் மின்வாயும் காணப்படுது. மெக்னீசியம் மின்வாயில வந்து அவங்களோட மின்ரசாயனத்தோட மேலே இருக்கிறார் மெக்னீசியம், ஹைட்ரஜன் கீழே இருக்கு. அவை மேலே இருக்கிறவர் இலவா ஒட்சீட்டம் அடைவர், கீழே இருக்கிறவர் இலவா தாழ்த்தவர். அவை உங்களுக்கு ஒட்சீட்டம் நடைபெறது எப்பவுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டப்பட வேண்டும். ரிடக்ஷன் நடைபெறது ரைட் ஹேண்ட் சைடில் காட்டப்பட வேண்டும். அந்த தாக்கங்கள் அந்த ஒழுங்கில் காட்டப்பட வேண்டும். ஒட்சீட்டம் என்றால் Mg2+ solid, Mg2+ aqueous மாறுது, அதன் சரிவு காட்டப்படும். H+ தாழ்த்தல் அடையுது என்னென்று H2 மாறுது. அந்த ஒழுங்கில் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஹைட்ரஜன் மின்வாயம், குளோரின் மின்வாயம் நாங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டாம். குளோரின் என்ற மின்வாய் அழுத்தம் ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கு. ஹைட்ரஜன் மின்வாய் அழுத்தத்தை விட குளோரின் மின்வாய் அழுத்தம் கீழே இருக்கு. அவை இந்த சந்தர்ப்பத்தில் ஹைட்ரஜன் மின்வாய் வந்து ஒட்சியேற்றப்படுற மின்வாயாகவும் குளோரின் மின்வாய் தாழ்த்தல் அடைகிற மின்வாயாகவும் இருக்கு. அப்போ தாழ்த்தல் எப்போவுமே கூட ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒட்சியேற்றம் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் காட்டப்பட வேண்டும். அந்த ஒவ்வொரு அவத்தைகள் நிலைக்குத்து கோடுகளால் பிரிக்கப்பட வேண்டும். சரிவுகள் தெரியுமாக இருந்தால் சரிவுகள் குறிக்கப்பட வேண்டும். உப்பு பாலம் காணப்படுமாக இருந்தால் ரெண்டு நிலைத்த கோடுகளால் அது காட்டப்பட வேண்டும். அடுத்தது பொதுவான மின்பகு பொருள் காணப்படுமாக இருந்தால், கொமன் எலக்ட்ரோலைடாக இருந்தால் அந்த மின்பகு பொருளை நாங்கள் நடுவில் போட்டு காட்டுவது பலம். இந்த ஹைட்ரஜன் மின்வாய்க்கு வெள்ளி மின்வாய் வெள்ளி குளோரைடு மின்வாய்க்கும் அங்கே மின்பாவு கரைசலாக நாங்கள் HCl-ஐ பயன்படுத்தலாம். ஏனென்றால் அங்கே ஹைட்ரஜனுக்கு தேவையான H+ இருக்கு, வெள்ளி மின்வாய்க்கு தேவையான Cl- இருக்கு. ஆகவே அந்த நாங்கள் மின்பாவு கரைசலை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் H+ aqueous, Cl- aqueous ரெண்டு போட்டு அதை நடுவில் போட்டு பேமிஞ்சால நாங்கள் மிச்சத்தை எழுதுறதாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தாக்க ஒழுங்கு காட்டப்பட்டது Ag+ வந்து Ag தாழ்த்தப்படும், H2 H+ ஒட்சியேற்றமடையும். அதை நாங்கள் இவற்றை கவனித்து நாங்கள் இந்த தாக்கங்களை சரியாக எழுதுவமாக இருந்தால் எங்களுக்கு சரியானதாக இருக்கு. அடுத்த பார்த்தோம்னா ஒரு டேனியல் கலத்தின் கல குறியீடு இங்கே காட்டப்பட்டிருக்கு. அதாவது டேனியல் கலம் என்றது நாக மின்வாயையும் செப்பு மின்வாயையும் பயன்படுத்தி உருவாக்கப்படுற கலம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாக சல்ஃபேட்டு கரைசலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு, இது செப்பு சல்ஃபேட்டு கரைசலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டையும் பிரிப்பதாக நுண்துளை பாத்திரம் ஒன்று காணப்படுது. ஆகவே இங்கே திரவ சந்தி அழுத்தம் காணப்படும். ஆகவே நாங்கள் அந்த கலத்தின் குறியீட்டை எழுதும் போது Zn solid, Zn2+ aqueous இது ரெண்டையும் பிரிப்பதாக ஒரு திரவ சந்தி ஒன்று காணப்படுது. தொடர் லைனால காட்டி அங்க ரிடக்ஷன் நடக்கும்போது Cu2+ aqueous Cu-ஆக மாறும். இவ்வாறு எழுதும். அதே காலம் இங்கு ரெண்டு மின்பாவு கரைசல்களை இணைப்பதாக என்ன காணப்படுதுன்னு சொன்னா உப்பு பாலம்.
அவை அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டொட்டர் லைனை பாவிக்காம உப்பு பாலத்துக்கான டபுள் லைனை பாவித்து இதே குறியீட்டை நாங்கள் மீண்டும் எழுதுறதாக அப்போ இதில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அங்கே நுண்துளை பாத்திரம் அல்லது நுண்துளையான ஒரு மின்சவினால இந்த 2 மின்பக கரைசலும் பிரிக்கப்படுமாக இருந்தால் அதை நீங்கள் டொட்டர் லைனில் போட்டு காட்டுறாங்க. அதே நேரம் அந்த திரவசந்தி அழுத்தம் இல்லாமல் செய்வதற்காக உப்பு பாலம் நாங்கள் போடுவோமாக இருந்தால் உப்பு பாலத்தை நீங்கள் 2 நிலைத்த கோடுகளினால் காட்டி அந்த கலத்தாக்கத்தை நீங்கள் கலத்தின குறியீட்டை எழுத வேண்டும். அடுத்த பார்த்தோம்னா இந்த கலத்தின மின்னியக்க விசை என்னென்ன காரணிகளில் தாங்கி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று வெப்பநிலையில் தாங்கி இருக்கு, அடுத்த மின்பக கரைசலின் செறிவில் தாங்கி இருக்கு, மின்பக கரைசலின் தன்மை என்ன தன்மையானது, மின்பக கரைசல் என்ன தன்மை, அதாவது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா வீக் எலக்ட்ரோலைட்டா அல்லது நான் எலக்ட்ரோலைட். அடுத்தது அங்கே வாயு மின்வாயாக இருந்தால் அந்த வாயுண்ட அமுக்கத்தில் தாங்கி இருக்கு. உதாரணமாக ஹைட்ரஜன் மின்வாயுன்னு சொன்னால் அந்த ஹைட்ரஜன் மின்வாயுண்ட அமுக்கம் மாற மாற அந்த மின்வாயு அழுத்தமும் மாறும். அடுத்தது மின்வாயின் தன்மை, இந்த மின்வாயு என்ன தன்மையானது வேண்டத்திலும் அது தங்கி இருக்கும். அதாவது உலோக மின்வாயா அல்லது வாயு மின்வாயா என்பனவற்றில் இந்த மின்வாயின் தன்மையிலும் இந்த மின் இயக்க விசை தங்கி இருப்பதாக இருக்கு. அதே மின்பக கரைசலின் செறிவை மாற்றுவதனூடாகவும் நாங்கள் அந்த மின்வாய் கலத்தின் மின் இயக்க விசையை நாங்கள் மாற்றலாம் என நாங்கள் பார்த்தோம். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மின்கலங்களை நாங்கள் 2 பிரதானமாக பிரிக்கிறோம். ஒன்று முதன்மை கலங்கள், மற்றது துணை கலங்கள். முதன்மை கலங்கள் என்பது மின்சக்தியை வழங்குவதன் மூலம் கலத்தாக்கத்தை பின்முகமாக நடைபெற செய்ய முடியாத மின் ரசாயன கலங்கள் தான் முதன்மை கலங்கள் என. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த அதாவது எங்களோட சாதாரணமாக நாங்கள் பாவிக்கிற இந்த ட்ரை செல் எலக்ட்ரானிக் கலம் என்று சொல்கிறது. அதே மாதிரி டேனியல் கலம், செப்பு மின்வாயம் நாக மின்வாயம் பயன்படுத்தி ஆகப்படுற டேனியல் கலம், இவை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் ஒரு கால் பாவித்து முடிந்தால் மீளவும் அவற்றை மின்னேற்றி பாவிக்க முடியாது. அதாவது இந்த கலத்தாக்கம் ஒரு திசையில தான் நடைபெறும். மற்ற ரிவர்ஸாக அந்த கலத்தாக்கத்தை நடத்தி அவையை மின்னேற்ற முடியாது. இப்போ ட்ரை செல்ல நாங்கள் எங்களோட பாவித்தோம் என்று சொன்னால் அது அந்த காலம் முடிய நாங்கள் அதை எறிவதாக இருக்கு. அதே நேரம் அதை இந்த முதன்மை கலங்கள் ஒரு முறைதான் அதாவது அந்த பாவிக்க முடியும். அதாவது பாவித்து முடிந்த பிறகு மீண்டும் அவற்றை சார்ஜ் பண்ணி அதை பாவிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த துணைக்கலங்கள் உங்களுக்கு தெரியும், மீண்டும் மீண்டும் மின்சக்தியை வழங்குவதன் மூலம் அதை சார்ஜ் பண்ணி பாவிக்கக்கூடியதாக இருந்தால் the cell can be recharged by reversing reaction. அவையதான் நாங்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னால் துணைக்கலங்கள் மின்சக்தியை வழங்குவதன் மூலம் கலத்தாக்கத்தை பின்முகமாக நடைபெற செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த கலங்கள் துணைக்கலங்கள். அப்போ அதுக்கு நாங்கள் உதாரணமாக இஎஸ் அமைப்பு கலம், அதாவது இந்த கார் பேட்டரி கார் மின் கல அடுக்கை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது இங்கே ஒரு கேள்வி ஒன்று போடப்பட்டிருக்கு. இந்த கேள்வியோட முடியும் முடிச்சா நாங்கள் மின்பாவை செய்யலாம். அதுதான் மின்பாவு 2 வெளியிடாது அதில் உண்ட மாதிரி செய்துட்டு பார்த்தேன். அதில் ஒரு வினா ஒன்று போடப்பட்டிருக்கு. பின்வரும் மின் ரசாயன கலத்தை கருதுக, எந்த மின்வாய் கதோட்டு ஆகும். அப்போ இது ஒரு அதாவது 2 இரும்பாலான மின்வாய்கள் உங்களுக்கு தரப்படும். அதில் ஒரு மின்வாயை சுற்றி நைட்ரசன் வாயு குமிழிகள் போகுது, மற்ற மின்வாயை சுற்றி ஏர் செலுத்தப்படும். சரியா, வழி செலுத்தப்படும். அப்போ இங்கே எந்த மின்வாய் கதோட்டு என கருதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் கதோட்டு என்பது தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய். அப்போ 2மே இரும்பு தான் இந்த மின்வாய்களாக இருக்கு. அப்போ இரும்பை நாங்கள் அந்த மின்பகு கரைசலுக்குள்ள அங்கே
சாதாரண நீர் தான் மின்பகு கரைசலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உப்பு பாலத்தால் அது இணைக்கப்பட்டு காணப்படுது. அப்போ இந்த பார்த்தோம்னா இரும்பை நாங்கள் மின்வாயாக பாவிக்க இல்லை. இரும்பு வந்து என்ன செய்ய ஒன்றில் ஒட்சியேற்றம் அடைய வேணும். Fe வந்து Fe2+ ஆக ஒட்சியேற்றம் அடைய வேணும், அல்லது Fe2+ வந்து இலத்திரனை ஏற்று Fe ஆக தாழ்த்தல் அடைய வேணும். இந்த ரெண்டு தாக்கங்களும் தான் நெஞ்ச சாட்சி. அப்போ எங்கே ஒட்சியேற்றம் நடக்குது, எங்கே தாழ்த்தல் நடக்குதுன்றதை நாங்கள் இங்கே என்னென்னு பார்க்குறோன்னு பார்த்தோம்னு சொன்னால், உண்மையில் அந்த இரும்பு துருப்பிடித்தல் நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் இரும்பு துருப்பிடிக்கும் போது, அதாவது ஒரு நீர்த்துளி வந்து ஒரு இரும்பில் நாங்கள் விழுவமாக இருந்தால் அந்த நீர்த்துளியின் நடுப்பகுதியில் தான் Fe வந்து Fe2+ இரும்பு அரிப்புக்குள்ளாருமே. அது ரெண்டு இலத்திரனை வழிவிட அந்த இலத்திரன் வந்து என்ன செய்யணும்னா, இந்த வெளியில ஏர்ல ஆக்சிஜன் இருக்கு, அந்த ஆக்சிஜனும் இந்த வெளியில இருக்கிற நீராவியோட சேர்ந்து அவர் வந்து என்ன உருவாக்குறாருன்னா OH- உருவாக்குறாரு. அந்த இலத்திரனை வாங்கி OH- உருவாக்குறதாக இருக்கு. இந்த 4 இலத்திரன் தேவையாக இருக்கு. 4 OH- தரம் 2 நீரோட சேர்ந்து அவர் வந்து OH- உருவாக்கு. அப்போ இங்கே பார்த்தோம்னா அந்த OH- உருவாகிற இடம், அதாவது இங்கே இது வந்து தாழ்த்தல் நடக்குது, இதில் வந்து ஒட்சியேற்றம் நடக்குது. அப்போ ஒட்சியேற்றம் நடக்கிறது எங்கே என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒட்சிஜன் அடர்த்தி குறைந்த இடத்துல, இந்த நீர்த்துளி ஒன்றில் நாங்கள் இந்த பரிசோதனை செய்து பார்க்கலாம். அதாவது நீர்த்துளி ஒன்றை ஒரு இரும்பு நீர்த்துளி ஒன்றை இரும்பு கோல் ஒன்றில் நாங்கள் வைத்து அதில் நாங்கள் பொட்டாசியம் பெரிசயனைட்டை சிறிது சேர்ப்பமாக இருந்தால் இந்த இடத்துல தான் அந்த பொட்டாசியம் பெரிசயனைட்டு வந்து நீல நிறமாக மாறுறது ஆரம்பிக்கலாம். அது என்ன எங்களுக்கு காட்டணும்னா, இந்த இடத்துல தான் இரும்பு, அதாவது Fe வந்து Fe2+ ஆக மாறுதுன்றது எங்களுக்கு காட்டும். இந்த Fe2+ இந்த பொட்டாசியம் பெரிசயனைட் இருக்கிற Fe3+ சேர்ந்து தான் அந்த பொட்டாசியம் பெரிசோபெரிசயனைட் என்ற நீல நிற சேர்வையை உருவாக்கும். இது நீங்கள் ஓயில்ல அந்த துருப்பிடித்தல் சம்பந்தமான விடயத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே அந்த ஒட்சிஜன் இடத்தை குறைந்த இடத்துல தான் இரும்பு அரிப்புக்குள்ளா Fe வந்து ஒட்சியேற்றத்துக்குள்ளா. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வாயு Fe சுற்றி செலுத்தப்படுது. ஆகவே அவரை சுற்றி தான் ஒட்சிஜன் அடர்த்தி குறைவாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காற்று தான் செலுத்தப்படுது, அங்கே காற்றோட ஆக்சிஜன் போகும். அது வந்து இங்கே ஆக்சிஜன் அளவு கூடிய இடமாகவும் இங்கே ஆக்சிஜன் அளவு குறைவான இடமாகவும் இருக்கு. அது ஆக்சிஜன் அளவு குறைவான அந்த மின்வாயில தான் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் ஒட்சியேற்றம் நடக்கும். Fe2+aqueous+2E ஆக மாறும். அப்போ இங்கே ஒட்சியேற்றம் நடக்கும். அந்த இலத்திரங்கள் வெளி மின்சுற்றினூடாக இங்கே போக அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே ஏர்ல இருந்து ஆக்சிஜன் வருது, அதே நேரம் இந்த சாதாரண நீர் பாவிக்கப்படும். அப்போ 2 H2O ஓடையும் 4 இலத்திரனையும் அவர் வந்து என்ன மாறுறாருன்னா 4 OH- ஆக அங்கே ரிடக்ஷன் நடக்கும். ஆகவே இந்த முதலாவது கேட்கப்பட்டிருக்கு எந்த மின்வாய் கதோடு ஆகும். ஆக ரிடக்ஷன் நடைபெற இந்த மின்வாய் தான் கதோடாக இருக்கு. அங்கே நடைபெற ரிடக்ஷன் ரியாக்ஷன் இதாக இருக்கு. எந்த மின்வாய் எதிரேற்ற முடியாது என்று கேட்கப்படும். A மின்வாயா B மின்வாயா எதிரேற்ற. உங்களுக்கு தெரியும் ஒட்சியேற்றம் நடைபெற மின்வாய் தான் எதிரேற்ற முடியுது. ஏயில் நடைபெறும் கலத்தாக்கத்தை சமப்படுத்திய சமன்பாட்டுடன் எழுதுக. ஏயில் நடைபெறும் கலத்தாக்கம் அவ என்ன மாதிரி நடக்க போதே இல்லை, Fe solid வந்து Fe2+aqueous ஆகவும் +2E ஆகவும் மாறப்போகுது. அடுத்தது பியில் நடைபெறும் கலத்தாக்கத்தை சமப்படுத்திய சமன்பாடு. பியில் நடக்கிற கலத்தாக்கம் ஒட்சிஜனும் 2 மூலக்கூறு நீரும் 4 இலத்திரனும் சேர்த்து 4 OH- ஆக மாறும். அடுத்த பார்த்தோம்னா முழு கலத்தாக்கத்தை சமப்படுத்திய சமன்பாடாக எழுதுக. அப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே 2 இலத்திரன் தான் பங்கு வருது, இங்கே 4 இலத்திரன்
பங்கு பெறும். ஆகவே இந்த சமன்பாட்டை 2ஆல பெருக்கி 2ஐயும் கூட்டுவமாக இருந்தால் முழு கலத்தாக்கம் எங்களுக்கு பெறப்படும். மேலே 3னதும் 4னதும் உம்மால் தரப்பட்ட அயனிக்கு இனங்கள் ஒவ்வொன்றும் உண்டாவதை காட்டுவதற்கு ஒவ்வொரு இரசாயன சோதனையை தருக. அப்போ இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறோம் இந்த Fe2+ இனம் காண்பதற்கும் OH- இனம் காண்பதற்குமான ஒரு சோதனை கேட்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். Fe2+ இனம் காண்பதற்கு பொட்டாசியம் பெரிசயனைட்டை நாங்கள் அங்கே சேர்ப்பமாக இருந்தால் இங்கே தான் Fe2+ உருவாக்கப்பட்டது. இந்த நாங்கள் பொட்டாசியம் பெரிசயனைட்டை சேர்ப்பமாக இருந்தால் இந்த மின்வாயை சுற்றி கடு நீல நிறம் எங்களுக்கு அவதானிக்கப்படும். அதே நேரம் இந்த மின்வாயை சுற்றி உங்களுக்கு OH- உருவாக்கப்பட்டு ஆகவே அங்கே OH- இனம் காண்பதற்கு பினோப்தலின் சில துளிகளை நாங்கள் இந்த நீர்க்கரைசல் சேர்ப்பமாக இருந்தால் அந்த நீர்க்கரைசல் சிவப்பு நிறமாக மாறுவது அவதானிக்கப்படும். காரங்களுக்கு பினோப்தலின் வந்து சிவப்பு நிறத்தை அல்லது மென் சிவப்பு நிறத்தை காட்டுவதாக இருக்கும். அப்போ நாங்கள் OH- அங்கே வருவதையும் இந்த Fe2+ உருவாவதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த மேலே 5 தரப்பட்ட கலத்தாக்கம் பொதுவான இயற்கை முறை ஒன்றின் போது நடைபெறுகிறது. இந்த கலத்தாக்கம் இந்த முழு தாக்கமும் ஒரு எங்களுடைய இயற்கையில் நடக்கிற ஒரு இயற்கையான செயற்பாடாக இருக்குதா அது எதென்று கேட்கப்பட்டு. அப்போ அதை நான் முதலே சொன்னேன். இரும்பு துருப்பிடித்தலின் போது இந்த கலத்தாக்கம் எங்களுக்கு நடைபெறதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த என்னத்தை மனதில் கொள்ளணும்னு சொன்னால் இரும்பு துருப்பிடித்தலும் ஒரு மின் ரசாயன தாக்கம். அப்போ அங்கே இரும்பு துருப்பிடித்தலின் போது ஒரு ஒட்சியேற்றமும் ஒரு தாழ்த்தலும் நடைபெறுகிறது. ஒட்சியேற்றம் நடைபெற மின்வாய் அங்கே அந்த பகுதியை நாங்கள் அனோட் என்னும், தாழ்த்தல் நடைபெற பகுதியை கேதோட் என்னும் நாங்கள் கூறுவோம். இப்போ இது வந்து இதை பற்றின அந்த அது இரும்பு துருப்பிடித்தல் பற்றின முழுமையான விளக்கம் உங்களோட OL சிலபஸில் வந்து 11 புக்கில் தெளிவாக போடப்படும். அப்போ அதை நீங்கள் சரியாக விளங்கி இருந்தால் இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் முக்கியமாக ஒட்சிசன் அடர்த்தி குறைந்த இடத்துல தான் என்ன இரும்பு வந்து அரிப்புக்குள்ளாகும், அதாவது ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகும் என்பது தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம்.